நண்பர்களே, சேனல் அர்த்தம் சார்பாக ஆர்டிஎஸ். நேற்று ஒரு காணொலியில் பார்த்தோம். பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் மேடையில் இருந்து பேசுகிறாரு. அவர் வந்து அங்கே அந்த அந்த மேடையில் நின்றுட்டு பேசுகிறதே அவர் வந்து போதையில் தான் பேசுகிறாரு. போதையால் ஏற்கனவே வந்து சீரழிஞ்சிட்டு இருக்குது தமிழ்நாடு. குறிப்பாக கஞ்சா, இந்த மெத்தமெட்டைன், இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வெளிநாட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சீரழிஞ்சிட்டு இருக்குது. ஆனால் இவர் வந்து நின்று அந்த கம்யூனிஸ்ட் மேடையில் பேசுகிறது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் மேடையில் இவர் வந்து நின்று பேசுகிறாரு. அவங்க கூப்பிட்ருப்பாங்க. அவங்க கொடுத்த அந்த காசுக்கு அடிமையாகி இந்த அடிமை நாய் வந்து அதிமுகவை பார்த்து சொல்லுது அடிமை அப்படின்னு சொல்லுது. காசுக்காக விலை போன இந்த அடிமை நாய் பிரகாஷ்ராஜ் அதிமுக வந்து பாஜகவுக்கு வந்து அடிமை ஆயிடுச்சுன்னு பேசுது இந்த அடிமை நாய். இதோட நிறுத்திக்கிறோம். இதுக்கு மேலே வந்து அவரை வந்து நம்ம வந்து தவறாக பேச இது பண்ண இது வந்து கோபத்தின் உச்சம். அவரும் ஒரு ஓட்டர்ஸ், நானும் ஒரு ஓட்டர்ஸ். நான் வந்து அரசியல்வாதினாக்கா அதிமுகவினுடைய கடைகோடி தொண்டரில் நானும் ஒருவன். நீங்கள் யாரை பார்த்து சொல்கிறீர்கள் அடிமை என்று? யாரை சொல்கிறீர்கள் அடிமை என்று? நீங்கள் வேண்டுமானால் திமுக காரனுக்கு அடிமையாக இருக்கலாம், அவன் கொடுக்குற பணத்துக்கு அடிமையாக இருக்கலாம். 200 ரூபாய் வாங்கிட்டு கைத்தட்டிட்டு நீங்கள் பேசுறதுக்கு கைத்தட்டிட்டு உக்காந்துட்டு இருக்கிறான்னு, அந்த 200 ரூபாய் வாங்கக்கூடிய உடன்பிறப்பு வந்து வசதி இல்லாமல் பசிக்காக இவன் கூப்பிட்டு உட்காந்து அந்த இடத்துல அதை விட கேவலமாக இருக்கீங்களே நீங்கள். நாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா? நாட்டில் என்ன 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 எத்தனை காவல் நிலைய மரணங்கள். சமீபத்தில் கூட வந்து அந்த நிகிதா என்ற பெண்மணி இன்னும் அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அது சம்பந்தமான இது வரல. அந்த 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 நிகிதான்ற ஒரு பெண்மணி வந்து தவறான புகாரின் காரணமாக ஒரு சாமானியன் வந்து ஒரு தமிழ் குடிமகன் வந்து அடித்து கொல்லப்பட்டான். நீ வந்து ஒரு கன்னடக்காரன், தமிழனுக்காக நீ வந்து எங்கே குரல் கொடுத்த? மேகதாட்டு அணையை பற்றி நீ ஏதாவது பேசுமா? உன்னால் பேச முடியுமா? அந்த மேடையில் நின்று பேச வேண்டியது தானே. காவிரி பிரச்சனையை பற்றி பேச முடியுமா? அந்த மேடையில் நின்று பேச வேண்டியது தானே. யாரை பார்த்து அடிமைன்ற ரெட்டை இன்ஜின் சர்க்கார். அப்புறம் விஜயை பற்றி பேசுகிற. விஜய் வந்து ஒரு தமிழன். அவன் துணிச்சலோடு வந்து அரசியல் களத்தில் இறங்கி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து நின்றுருக்காரு. உனக்கு என்ன அதை பற்றி? காசு வாங்கிட்டு பேசுறது இருந்தாக்கா நீ என்ன போடு, நீ திமுகவுக்கு ஓட்டு போடு, கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு போ. அடிமை, டபுள் இன்ஜின் சர்க்காரு. உனக்கு எத்தனை இன்ஜினு? இதெல்லாம் கேட்கலாம்ல, ஒரு சாமானியனா நம்ம கேட்கலாம்ல. நானும் ஒரு ஓட்டர்ஸ் தானே. போகிற போக்கில் பொத்தாம் போதில் நீ வந்து அப்படி போய் நின்றுட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிட்டே இருப்பேன். நாவடக்கம் தேவை. அடுத்து வரப்போகிறது வந்து நீ என்ன இப்போ கனவு கண்டுட்டு இருக்கியா, அந்த அந்த இதை வந்து அப்படியே தலைகீழாக மாறும். இன்னும் வந்து அதிகபட்சமாக வந்து 5 நாட்கள் தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அப்புறம் வந்து காலே வைக்க முடியாது. ஆமாம், இது மிரட்டல் இல்லை. அதிமுககாரன் வந்து என்றைக்குமே வந்து அந்த எம்ஜிஆரினுடைய கொள்கைகளுக்கு வந்து கட்டுப்பட்டவன். யாரையும் வந்து அதிகமாக உச்சபட்சமாக கை நீட்டி கூட பேச மாட்டான். அந்த அளவுக்கு வந்து கட்டுக்கோப்பு உள்ளவன் அதிமுக தொண்டன். நாவடக்கத்தோடு வந்து எந்த நடிகனாக இருந்தாலும் சரி. சிவகுமார் கூட சமீபத்தில் வந்து பேசியிருக்காரு. இந்த சூர்யா, இந்த கார்த்தி, இவனெல்லாம் வந்து இந்த காணொலியில் வந்து நான் பார்க்குறதையே வெறுக்கிறேன். நான் இப்போ இந்த கார்த்தி படம், சூர்யா படம், இவனெல்லாம் வந்து எவ்வளோ நான் வந்து விரும்பி நான் பார்க்குறது. நான் இவனுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காசுக்கு விலை போகிறேன். காசாக பெருசு. உங்களுக்கு தேவையான அளவு காசு இருக்குது. அதை தாண்டி வந்து அவங்க காலை போய் பிடிக்கணுமா நீங்களா? அவங்க காலை பிடிக்கணுமா நீங்கள்? அவங்க காலை பிடிச்சாதான் அவங்க காலை பிடிச்ச நீங்கள் வளர்ந்து வந்த காலம் எல்லாமே அதிமுக ஆட்சி என்பதை வந்து நீங்கள் மறந்துட்டு பேசுகிறீங்க. நீங்கள் உங்களை வளர்த்து விட்டதை வந்து அதிமுககாரன் தான். இந்த நடிகனுங்கள்லாம் வளர்ந்தது எல்லாமே வந்து அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் தான்.
நீங்கள் என்னடானாக்கா நீங்கள் வந்து இப்படி எங்களையே வந்து வளர்த்த கடை மாரில் பயன்வாங்களே, எங்களையே எட்டி மிதிக்க பார்க்குறீங்களா? அடுத்து எங்கே பேசுனாலும் வந்து பிரகாஷ்ராஜ் போன்றவர்களை வந்து நாவடக்கத்தோடு பேசி பேசணும். இதுதான் நம்மளுடைய ஒரு கடைசி எச்சரிக்கையாக இருக்கும். அடுத்த காணொலியில் ஆர்டிஎஸ்.